என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் பார்க்குறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆடி அமாவாசை. இந்த ஒரு நாளில் உங்களை எல்லோரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்மளுடைய உறவுகளை, அதாவது இந்த உலகத்தை விட்டு வேறு ஒரு இடத்துல வாழ்கின்ற நம்மளுடைய உறவுகளை நினச்சி பார்க்குற ஒரு நாள். நிச்சயமாக இந்த நாளில் நிறைய பேர்த்துக்கு மனசில் தீராத கவலைங்க இருக்கும். அதை ஆறுதல் சொல்லி யாருனாலையும் தீர்க்க முடியாது. காலம்தான் அதுக்கு மருந்து. அதுக்கு மேலாக ஞானம்தான் அதுக்கு மருந்து. இங்கே யாரும் இறக்கிறதே இல்லை அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்கிறாரு. இந்த கனவு உலகம், இங்கே வாழ்கின்ற உடலும் கனவு உடல் அப்படின்னு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சொல்லியிருக்காரு. அதாவது பரமஹம்ச யோகானந்தர் இருக்கார்ல, அவருடைய குரு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வாழ்கிறது என்ன கனவு லோகமா? இது உண்மை இல்லையா? இதெல்லாம் ஒரு நாடகமா அப்படின்னா உயர்ந்த ஞானிகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ஒரு கனவு லோகம், இங்கே நடப்பதெல்லாம் நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலாக இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சியாளர்கள், எந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள்னால், இந்த ஆவிகள் அது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிறவங்களும் சரி, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மரணத்தருவாயில் பிழைச்சி வந்தவங்க, அவங்களுடைய அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு துறையில் ஆராய்ச்சி செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாங்க. அது என்ன புள்ளின்னு சொன்னால், இந்த உடல் மட்டும்தான் அழியுது, உண்மையிலே ஆன்மா தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும், இன்னும் அதுக்கும் மேலாக ஆன்மாவுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினால இந்த உலகத்தில் எதெல்லாம் பிறந்துச்சோ, வளர்ந்துச்சோ, முதுமை அடைஞ்சிச்சோ, நோயால் பாதிக்கப்பட்டுச்சோ, அது எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு மறைஞ்சு தான் ஆகணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் அது மறையும், எவ்வளோ நாள் சென்று கடந்து வாழ்ந்து அது மறையும் அப்படிங்கிறது தான். சில பேர்த்துக்கு சீக்கிரமாக இங்கே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, இன்னும் சில பேர்த்துக்கு நிறைய நாள் வாழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ரெண்டுலுமே ஒன்று நிச்சயம், மரணம் அப்படிங்கிறது நிச்சயம். ஆனால் அந்த மரணம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு மட்டும்தான், இந்த ஆத்மாவுக்கு இல்லை. ஆகையினால ஆத்மா உடலை விட்ட பிறகும் வாழுமா? அதுதான் சொல்லப்படுது, வாழும். ஆனாலும் மனம் அழியாத நிலையில் அந்த உணர்வுக்கேற்ற மாதிரி, அந்த மனதோடைய உயர்வுக்கேற்ற மாதிரி அந்தந்த லோகத்தில் அது வாழுது அப்படின்னு. இப்போ ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன் வச்சுட்டு இன்றையுடைய வீடியோவை நான் முடிவு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்துச்சு. எவ்வளவோ காலத்துக்கு முன்னே இறந்த என்னுடைய அம்மா தாயார் அந்த நேரத்தில் என்னுடைய கனவுல வந்த மாதிரி இருக்குது. இது உண்மையிலே கனவு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் அம்மாவை ரொம்ப கிட்ட, ரொம்ப தடகாத்திரமாக, ஆரோக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருக்கிறத பார்த்தேன். இப்போ நான் இருக்கிற இந்த வீட்டில் அவங்க பாதத்தில் போய் உழுவலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இது கனவு மாதிரி இருக்கு, இல்லையே ரொம்ப நிஜமாக இருந்துச்சு அப்படின்னு. அவ்வளோ காலத்துக்கு பிறகு, அதாவது இறந்த பிறகு என் கனவுல வந்தாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் வரலை. வந்த பிறகு, அவ்வளோ நாள் கழித்து வந்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதே போல் அவங்க கனவுல வந்துட்டு போன பிறகு ஒரு சில தினங்கள்லேயே என்னுடைய மாமா, அவர் டயபெட்டிக் பேஷண்ட், கிட்னிலாம் ரொம்ப மோசமாக இருந்து ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்தார். அவரும் கனவுல வந்தார்.
அவரோட வாழ்க்கையில் எதுவுமே ரொம்ப சந்தோஷகரமான விஷயங்கள் எதுவுமே நடந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆக இந்த உடலை விட்டு போன பிறகு வந்தார். என்னை பார்த்து எப்போதும் என்னை பார்த்தோன்னே ஒரு விதமாக அழுவார். அழுந்து என் கையெல்லாம் பிடிப்பார். அதே போல் என்னுடைய கையை பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே எனக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்கள் அம்மாவை பார்த்தேன், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் என்னுடைய மாமா கிட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அவர் என் கையை பிடிச்சோடனே கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி என் உடம்பில் அப்படிப்பட்ட ஒரு அதிர்வு நடந்துச்சு. அந்த அதிர்வு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஒரு கரண்ட் ஷாக் அடித்தவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு அடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிர்வு நான் உணர்ந்தேன். அது யாருக்கிட்டே நான் உணர்ந்ததில்லை. அப்போ நான் இந்த கனவுலாம் கலைஞ்ச பிறகு அதுவும் ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. நான் தேடினேன், எங்கே காணோம் அப்படின்னு. இந்த 2 பேரையும் நான் வீட்டில் அங்கங்கே தேடினேன். கண் விழித்த உடனே தேடினேன். இதெல்லாம் ஏறக்குறைய இந்த விடிகாலையில் வந்த கனவுகள் தான், சம்பவங்கள் தான். மணி ஏறக்குறைய ஒரு 4:30, 4, 5 இந்த மாதிரி நேரத்தில் வந்தது. அப்போ நான் போயிட்டு எங்கே அவங்கள பார்த்த மறைஞ்சாங்களோ அந்த இடத்துல போய் நான் தேடினேன், காணோம். ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, என்னுடைய மாமா அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கார். இங்கே ரொம்ப வேதனைகளை அனுபவிச்சிட்டாரு, நோயை அனுபவிச்சிட்டாரு. அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கார். அவருடைய அந்த அதிர்வு நிலை வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. அது என்னால் உணர முடிஞ்சிச்சு அந்த அதிர்வு. அதே போல் என்னுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப இளமையான முகத்தோடு இருக்காங்க, ரொம்ப தடகாத்திரமாக இருக்காங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கிறாங்க. அவங்களும் நோயோடு தான், டிபி நோயோட ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஆகையினால் இங்கே எவ்வளவோ பேர் மோசமாக படுத்த படுக்கையா எவ்வளோ காலங்கள் வந்து நோயோடு போயிருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அதே மாதிரி இங்கே இருந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில் இன்னும் இருக்காங்களா அப்படின்னா, இந்த நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, அவங்க ரொம்ப நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அது மரண தருவாயில் பிழைச்சி வந்தவங்க சொல்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது என்னன்னா, இந்த உடலை விட்ட பிறகு ஒரு அதீதமான உயர்ந்த ஒரு நிலையில் அந்த ஆத்மா இருக்கும் பொழுது அவங்க மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்பி வரத்துக்கு ஆசை இல்லை. இந்த உடலுக்குள்ளே வரணும்னு அவங்க ஆசைப்படுறது இல்லை. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக ரொம்ப அளவு கடந்த ஆனந்தத்தோடு அவங்க இருக்கும் பொழுது கட்டாயத்து பிறகு தான் அவங்க வந்ததாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க சில உறவினர்களை பார்க்குறாங்க. அந்த உறவினர்கள் சொல்கிறாங்க, மறுபடியும் போயிரு, பரவாயில்ல, உனக்கு இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நீ போயிரு, அப்புறம் வா, உன்னை வர வைக்கிறதுக்கு நாங்களாம் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களுக்கு வரத்துக்கு, இந்த பூமிக்கு மறுபடியும் திரும்பி வரத்துக்கு விருப்பம் இல்லாமல் மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயமாக தான், ஒரு கார்புள்ளி மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. ஆக சொர்க்க நரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுதும், அதாவது இந்த உடலை விட்டவங்களாம் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி பற்றி தான் டாக்டர் மைக்கேல் நியூட்டன், அப்புறம் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டில் விஸ்பி முக்கியமாக அவர் சொல்லுவார். அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அவங்களுடைய ஆள் மனசுக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அது வந்து அவங்கள எங்கே போய் சேர்க்கணுமோ அவங்களுடைய அதிர்வு நிலைக்கேற்ற மாதிரி அங்கே போய் சேர்த்துறோம். அது சொர்க்கமாக இருக்கலாம், நரகமாக இருக்கலான்னு. ரொம்ப காலமாக எனக்கு ஒரு கேள்வி, எப்போது நானும் பிரார்த்தனையில் என்னுடைய பிரார்த்தனை வைப்பேன், இந்த சொர்க்க நரகம்லாம் எப்படி தான் இருக்கும்? சொர்க்கத்தை பற்றி நிறைய சொல்கிறாங்களே, இந்த நரகங்கள் உண்மையிலே எப்படி தான் இருக்கும்? அவங்க உள்ளவங்க எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சமாவது நமக்கு தெரியணுமே அப்படின்னு நான் நினச்சேன். அதே போல் ரொம்ப காலத்துக்கு முன்னேன்னா இந்த வருஷத்துலே ஒரு 5 மாதத்துக்கு முன்னே அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு கனவு வருது. இந்த கனவு எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ளாட், அந்த
என்ன சொல்லுவாங்க, ஏழைகள்லாம் இருக்கிற ஒரு ஃப்ளாட் எப்படி இருக்கும், அப்படியே சாயெல்லாம் வெளுத்து போய் கருத்து போய் எரிச்சா, ஒரு ஃப்ளாட்டை எரிச்சா, அப்பார்ட்மெண்ட்டை எரிச்சா எப்படி இருக்கும், கருத்து போய் கண்ணங்கரைன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு எனக்கு தெரியுது. வெளிச்சம் அவ்வளமாக இல்லை, கீழெல்லாம் ஒரே நீர் ஓடி கிடக்கு, தேங்கி கிடக்கிற மாதிரி அங்கங்கே நீர் ஓடி கிடக்கு, இருட்டாக இருக்குது. அப்படியே நடந்து வரேன். அந்த வாரத்தில் ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லுவாங்களே, வீடு இல்லாதவங்களாம் எப்படி இருப்பாங்க, குளிக்காமல் சுத்தமாக இல்லாமல், உடைகளெல்லாம் அழுக்காகி கிழிஞ்சி நஞ்சு பிஞ்சு போய், முகம்லாம் வந்து கருத்து போய், முடியெல்லாம் அப்படி என்ன சொல்லுவாங்க காஞ்சி போய், முகத்தில் அவ்வளோ ஒரு சோகம். ஒரு பெண்ணு ஆண் இப்படின்னு இவங்களெல்லாம் நான் பார்த்தேன். அவங்களாம் வெளியே உட்காந்துருக்காங்க, அப்படியே ரொம்ப ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்களோட சோகத்தை என்னால் உணர முடியுது. அங்கே நின்று நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன், இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறேன். இவங்களுக்கு பசியா இல்லை மனக்கவலையா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக எனக்கு தெரிஞ்சிச்சு, மனக்கவலை இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம். ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமான மனக்கவலை, ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நான் பார்த்தேன்னா, அவங்கெல்லாம் ரொம்ப முதுமையில் இருக்காங்க. முகம்லாம் ஆடி போய் ஒரு 80-90 வயசு முதிர்ந்த நிலையில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. யாருடைய முகத்துலேயும் ஒரு வெளிச்சம் பட்ட மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் கூணி இப்படி உட்காந்துருக்காங்க. ஆண்களையும் பார்த்தேன், பெண்களையும் பார்த்தேன். ஆனால் எல்லாத்துக்கிட்டே இருக்கிற ஒற்றுமை இதுதான். ரொம்ப கவலையிலையும், உடல் எதில் பலம் இல்லாமலையும், முதிர்ந்த நிலையிலும், சுத்தம் இல்லாமலும் இருந்தாங்க. அந்த இடமே ஒரு பயங்கரமான ஒரு மோசமான அதிர்வில் இருக்கிறத என்னால் உணர்ந்த முடிஞ்சிச்சு. எப்போ இந்த இடத்த விட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு. அப்போ அந்த இடத்துல நான் லிஃப்ட்டு மாதிரி இருக்குது, படி மாதிரி இருக்குது, அது ஏறி போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு 2 மாடி இந்த மாதிரி போயிட்டு அப்புறம் நான் மறுபடியும் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா அங்கே தனிப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போகல, இறங்கி வந்துட்டேன். இதெல்லாம் என்னமோ ஒரு கார்ட்டூன் கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும், கற்பனை கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இதை கனவுல பார்த்தேன். ரொம்ப மோசமான அந்த சூழ்நிலை. நான் சில பேர்த்துக்கிட்ட பேசணும்னா இல்லையான்னு எனக்கும் தெரியல, நான் மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஆனதுனால. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கு பிறகு கனவு கலைஞ்ச பிறகு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். இது என்ன இடம், என்ன கனவு இப்படி வந்திருக்க அப்படிங்கிறது நானும் மறந்துட்டேன். எனக்கு அது என்னோடய மனசில் வரலை, என்னால் உணர முடியல அந்த நேரத்தில். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் தான் இப்போ சமீபத்தில் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி, அதோட சுருக்கத்தை பற்றி ஒரு சில பேர்கிட்ட நான் பேசும்போது எனக்கு அந்த கனவு வந்து ஞாபகம் வந்துருச்சு. அப்போ நம்ம பார்த்தது நிச்சயமாக ஒரு நரகம் தான். அந்த நரகம் வந்து ரொம்ப மோசமான ஒரு நரகம் இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் மோசமானது தான் இங்கே வாழ்கிற வாழ்க்கையை விட. இன்னும் அதுக்கு கீழான நரகங்கள்லாம் இருக்குது. இது ஒரு இந்த பூமிக்கு சமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை உள்ள ஒரு நரகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சொல்லும்போது கூட எனக்கு கவலையாகவும் அந்த மோசமான உணர்வும் எனக்கு வருது. அப்போ இந்த மாதிரி நரகம் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புறதுக்கு என்னுடைய பிரார்த்தனை வழி செஞ்சிச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னே ஒரு ஐயாவோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் உள்ள ஒருத்தர் கூட பயணம் செஞ்சேன் காரில். அப்போ நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவருடைய நெருங்கிய ஒரு நண்பன் இறந்துட்டார். இது வந்து அவர் சொல்கிறது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னே, அவர் ஒரு இளம் வயசாக இருக்கும்போது, ஏறக்குறைய ஒரு 40 வயசாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன், இவரை விட வயசு குறைவான ஒரு தம்பி, அவர் அந்த ஏறக்குறைய அந்த வயசு 30 வயசு இருக்கலாம். அவர் இறந்துட்ட பிறகு என்ன அந்த பையன் அப்படி இறந்துட்டானே, எங்கே இருக்கானோ, எந்த இடத்துல இருக்கானோ, நல்லா வாழ்கிறானோ அப்படின்னு. ஏன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களை நம்பக்கூடியவர் இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து அந்த தம்பி
கனவுல வராரு, இந்த ஐயாவோட கனவுல வராரு. ஒரு வெட்ட வெளியான இடம் இருக்குது, ஒரு தடலம் மாதிரி இருக்குது. நடந்து போய்கிட்டே இருக்கிற இவரும் கூட போகிறாரு. எங்கே போகிறான், நம்மளை பின்தொடரலான்னு பார்த்தா அவன் எங்கே போய்கிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கூட போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருந்தால் அந்த ஒரு இடம் வந்தோன்னே அந்த இடத்துல வந்து அவர் இந்த பையன் வந்து மறைஞ்சிடறாரு. ஏன்னா மறைஞ்சிட்டானே, எவ்வளோ நாள் இவனை பார்க்கலன்னு நினச்சோம், கூடயே போனால் டக்குன்னு மறைஞ்சிட்டானே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கனவுல வராரு அந்த தம்பி. இந்த முறை விடக்கூடாது, எப்படியாவது ஃபாலோ பண்ணி இவன் எங்கே தான் இருக்கான், எந்த இடத்துக்கு தான் போகிறான், நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கூடயே இவர் போகிறார். வேகமாக போகிறாரு. போக அந்த தம்பி வந்து வேகமாக நடக்கிறாரு, இவர் பின்னாடி நடக்கிறாரு. நடந்து போனால் ஒரு பில்டிங் வருது, ஒரு கட்டடம். ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது. பொதுவாகவே அந்த இடம் வந்து ஒரு அழகான இடமா இருக்குது. அவருக்கு பார்க்குறாரு, ரொம்ப வெளிச்சமாக பிரகாசமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு கட்டடம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல படி இருக்குது. அந்த படியில் ஏறி அந்த இவரோட வயசு குறைவான தம்பி வந்து வேகமாக ஏறி நடந்துக்கிட்டு இருக்காரு. இவனை விட்டவே கூடாது, இவன் எங்கே போகிறான், அவனை எந்த இடத்துல போய் இருக்கான், தங்கியிருக்கான், அவனை பார்க்கணும்னு சொல்லி அவர் வேகமாக பின்னாடி போகும்பொழுது ஒரு இடம் வருது. அந்த இடத்துல இந்த நபர் வந்து வேகமாக போயிட்டு இருக்க வந்து அங்கே நுழையிறாரு. கதவுமா இருக்குது, அங்கே நுழையிறாரு. இவரும் நம்மளும் நுழைஞ்சிருவனு போகும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு கார்ட் வந்து நிற்கிறார். செக்யூரிட்டி கார்டு மாதிரி வந்து நிறுத்துறாரு இவரை. இந்த ஐயாவை நிறுத்தி, உன்னோட எல்லை அவ்வளோதான், இதுக்கு வந்து நீ போக முடியாது, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்துறாரு. அதோட கனவு கலைஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை வந்து அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னே சொல்லிட்டு வரும்பொழுது அப்போ நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னேன். ஆமாம், நீங்கள் பார்த்தது சொர்க்கம், ரொம்ப அழகான இடம், ரொம்ப பிரகாசமான இடம், அங்கே நல்ல ஒரு சூழ்நிலை. இதே போல் நான் ஒரு மோசமான இடத்த பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்ன அந்த நரக சூழ்நிலையை வந்து நான் அவருக்கு சொன்னேன். அப்போ எனக்கு மட்டும்தான் இது வந்தால் இது கற்பனைன்னு சொன்னாங்க, அவருக்கும் வந்திருக்குல்ல. ஆகையினால நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளோட உறவினர்கள்லாம் இந்த பூமியில் ரொம்ப மோசமான சூழ்நிலையை அனுபவிச்சிருந்தாங்களா, நோயில் துடிச்சிருக்காங்களா, அவங்களுடைய கர்மாவனை கடைசி வரைக்கும் இருந்து ஆத்மாவாக இருந்து திட்டம் போட்டு வந்து இங்கே சரியாக முடிச்சுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு அழகான இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை. இல்லை இங்கே நல்லா சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி வாழ்ந்து பல கொடுமைகளை செஞ்சு பல பேருடைய வாழ்க்கை கெடுத்து பல பேருடைய மனசை புண்படுத்தி அவங்க இங்கிருந்து கடைசி நேரத்தில் எதை நினச்சிக்கிட்டு போனாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வாழ்ந்த வாழ்க்கை புண்ணிய கணக்கு பாவ கணக்கு, முக்கியமாக பாவ கணக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க நரகம் போன்ற இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இந்த ஆடி அமாவாசையில் நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது, அவங்க எந்த லோகத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துயரத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளை இன்றைக்கி மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அது நம்மளுடைய கடமை. அதனால் உங்களுடைய உறவினர்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இறந்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவைப்படுறது நம்மளுடைய அன்பு தான். அதுதான் அந்த பிரார்த்தனை. அதை இன்றைக்கி எல்லோரும் முன் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, இந்த உலகங்கள்லாம் சுகமாக இருக்கட்டும் அப்படின்னும் சிவநாமம் 9 முறை சொல்லியும் நம்ம இந்த வீடியோவை ஒரு நிறைவு செய்ய போகிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அது 9 முறை சொல்லியும், ஓம் நம சிவாய 9 முறை சொல்லியும் இந்த வீடியோவை ஒரு நிறைவு செய்யலாம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, 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 லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் நம சிவாய. 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 எல்லாம் வல்ல இறைவா, இந்த பூமியில் வாழ்ந்து தங்களுடைய உடல்களை விட்டு பாவ புண்ணியத்தோடு அந்த லோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எங்களுடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் இந்த நேரத்தில் யாரெல்லாம் மன வலியாலும் உடல் வலியாலும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஆத்மாக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கும் நீ கருணை காட்டி அவங்களுடைய வாழ்க்கை நலமாக இருக்கிறதுக்கு அருள் புரியணும். ஓம் நம சிவாய. மீண்டும் அடுத்த ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.